ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் மறுபடியுமாக இந்த நவம்பர் மாதம் 2வது வாரத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் இந்த செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். நாங்கள் 14வது வசனத்தை வாசிப்போம். 14. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். சோர்ந்து போகிற நேரங்களிலே உம்முடைய தைரியத்தை நாங்கள் கேட்டு நிற்கிறோம். எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் மகத்துவமும் பயங்கரமான தேவன். அதைவிட எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தகப்பனாய் நீங்கள் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி பிதாவே. இந்த காலை பொழுதிலே உம்மை நோக்கி மனபாரத்தோடு வேதனையோடு ஆண்டவரே தைரியம் இழந்து என்ன நடக்குமோ என்கிற பயத்தோடு ஆண்டவரே சில நேரம் இருக்கலாம். விசேஷமாக நாங்கள் கேட்குறோம், எப்பொழுதுமே நீர் எங்களுக்கு முன்பதாய் நின்று எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை உறுதிப்படுத்தி எங்களை தூக்கி சுமந்து நடத்துகிற தேவன். இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை தனியாய் விடுகிறதில்லை. ஆண்டவரே, நீர் எங்களோடு இணைந்து இந்த நாளிலே எங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறவர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எல்லாருடைய உள்ளத்தையும் காண்கிற ஆண்டவர். இந்த நாளிலே நீங்கள் வாங்க, நீர் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி உம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்று நாளிலே என்னுடைய தலையங்கமானது பயப்படாதே, கர்த்தரை நினைத்து போராடு என்கிற தலையங்கத்துக்கூடாக தான் நான் உங்களிடத்துல நான் பேச போகிறேன். அதுக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை தான் நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அது நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வசனத்தின் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தலையங்கம் தான் பயப்படாதே, கர்த்தரை நினைத்து போராடு என்று சொல்லி நெகேமியா அந்த நாட்களிலே இருந்த அந்த ஜனங்களை பார்த்து அவர் கூறின ஒரு வார்த்தை தான் அது. இந்த வார்த்தை கிறிஸ்தவ வட்டாரத்திலே இல்லாவிட்டால் ஆன்மீக வட்டாரத்திலே பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இது ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், 2வது உலக போரிலே வின்ஸ்டன் சார்ஜில் என்கிற ஒரு மனுஷன் என்ன சொன்னார்னு சொன்னா, அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நாம் கடற்கரைகளிலும் போராடுவோம், நிலத்தில் இறங்கும் இடங்களிலும் போராடுவோம், எப்பொழுதும் சரணடைய மாட்டோம், நாம் எங்கு இருந்தாலும் போராடுவோம், வயல்களில் இருந்தாலும் வானில் இருந்தாலும் நாம் ஒருபோதும் ஒளிய மாட்டோம், சரணடைய மாட்டோம் என்று சொல்லுகிறார் இந்த ஒரு மனுஷன். இவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுவதற்காக இவருக்கு இருந்த தைரியம் என்ன? அவருடைய தைரியம்தான் கடவுளின் நங்கூரமிடப்பட்ட ஆன்மீக ஒரு விசுவாசம். ஏற்கனவே பாஸ்டர் நரேஷ் பேசினாரு, நங்கூரமிடப்பட்ட ஒரு தலையங்கத்திலே பேசினாரு விசுவாசத்தை குறித்து. அப்ப இந்த மனுஷனுக்கு, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இப்படியாப்பட்ட ஒரு தைரியமுள்ள ஒரு வார்த்தையை சொல்றேன்னு சொன்னா அது சாதாரணமா இயலாது. ஏனென்று சொன்னால் 2வது உலக போரின் பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கிலாந்து தேசத்திலே, உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களில் ஹிட்லர் ஜெர்மனியில எல்லா நாடுகளையும் அவனுடைய கைவசப்பத்தி வருகிற பொழுது விசாலமான ஒரு படை, ஜெயம் பெறுகிற ஒரு படை, அந்த படைகளுக்கு முன்பதாக
ஒரு சாதாரண, அந்த சந்தர்ப்பத்தில் வின்ஸ்டன் சார்ஜில் என்கிறவர் அந்த தேசத்தில், இங்கிலாந்து தேசத்தில் பிரதமர். அப்ப இவர் ஒரு எங்கிலிக்கன் சபையை சேர்ந்த ஒரு மனுஷன். பெரிதளவுக்கு ஆண்டவரை குறித்து பக்தி வைராக்கியம் இல்லை அவருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு வகையிலே தேவனுடைய வார்த்தையின் மேலிருந்து விசுவாசம் அவருக்கு இருந்தது. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய நாட்டில் இருந்த அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நான் போராடுவோம், நாங்கள் போராடுவோம் என்று சொல்றாரு. ஒருபோதும் நாங்கள் சரணடைய மாட்டோம், நாங்கள் ஒளிந்து போவதும் இல்லை என்று அவர் விசுவாசத்தின் ஒரு வார்த்தையை அறிக்கையிடுவதற்கான காரணம் அவருக்கு கடவுள் மேல் நங்கூரம் இடப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. எனவே இந்த காலை பொழுதுல இந்த தைரியத்தை கூடாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை தான் தைரியப்படுத்து. அந்த சத்தத்தை தான் நான் கேட்டேன் இதை ஆயத்தப்படுத்துற நேரம். அதனாலவே ஆண்டவர் காண்பிச்ச இந்த பகுதியிலிருந்து நான் உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக இந்த நெகேமியாவின் 4வது அதிகாரத்திலே என்ன காரியங்கள் நடந்தது ஏனென்று சொன்னால், இந்த 14வது வசனத்திலே அவர் சொல்றாரு, அதை நான் பார்த்து எழும்பின்னு சொல்லிட்டு, அதை அப்படி என்று சொன்னால் எதை என்று சொல்லி நீங்கள் 1வது வசனத்திலிருந்து பார்த்தா அவர் ஒன்று ஒன்றாய் சொல்லி வருகிறார். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். அறிமுகத்தில் நான் ஒரு சிறிய காரியத்தை, ஒரு சரித்திர பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது உங்களுக்கு இலகுவாக இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முடியும். மதிலுக்கு பின்னால் நடந்த போர். அப்ப இந்த அலங்கத்தை கட்டுகிற பொழுது இது சாதாரணமா நடக்கல. இந்த அலங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த மதிலுக்கு பின்பதாக பெரிதான ஒரு போரே நடந்தது. இதை செய்வதற்கு மிகுந்த பெரிதான ஒரு போர் நடந்தது. அந்த போரினுடைய சாட்டு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சாட்டை போடுங்க. பாருங்க, இதுல பாருங்க, உங்களுக்கு தெரியும், ஜெருசலேம் 70 வருஷம் ஜெருசலேம் இருந்த ஜனங்கள் எல்லாரும் பாபிலோன் தேசத்துக்கு நெபுகாத் நேச்சர் என்கிற ஒரு மனுஷனால் அடிமைத்தனத்துக்கு கொண்டுட்டு போகப்படுறாங்க. எரோமியாவின் புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 29:10வது வசனத்துல எரோமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், இந்த ஜனங்கள் இன்னொரு அறியாத தேசத்திலே, பாபிலோன் தேசத்திலே 70 வருஷ காலமாய் சிறையில இருப்பார்கள் என்று சொல்லி. அந்த சிறை இருக்கும் பொழுது, இவங்க சிறை கொண்டு போகிற பொழுது நெபுகாத் நேச்சர் என்ன செய்தார்னு சொன்னால், அப்படின்னு சொன்னா யூதர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள், ஆலயம் அவர்கள் மிகவும் கௌரவமாய் கருந்தினார்கள். அது ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடம், ஆண்டவர் பேசுகிற ஒரு இடம். அவர்களுக்கு எது முக்கியம் இல்லையோ அது மிகவும் முக்கியமாக இருந்தது. அப்ப அந்த இடத்தையும் இந்த நெபுகாத் நேச்சர் மன்னன் என்ன செஞ்சார், சம்பூர்ணமாய் சுட்டெரித்து விட்டார். எல்லாவற்றையுமே அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாரு. அப்ப அதுல இருந்து 70 வருஷ காலமாய் அவங்க பாபிலோன் தேசத்துல தான் இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு அங்க இருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு பாபிலோன் தேசத்துல பாபிலோனுடைய ராஜ்யம் அங்கு வலிமை இழக்குது. அதுக்கு பிற்பாடு பெருசியா, மேதியா பெருசிய ராஜ்யம் என்கிற ஒரு ராஜ்யம் வருகிறது. வல்லமையான ஒரு ராஜ்யம் வந்து என்ன செய்யறாங்க, பாபிலோன் ராஜ்யத்தை வெல்றாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அன்றைய நாட்களிலே பெருசியாவில் இருந்த அந்த அரசனுக்கு, ராஜாவுக்கு, அவனுடைய கண்களிலே இந்த யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் தயவை கிடைக்க பண்ணுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ராஜா முதலாவது என்ன செய்யறாருன்னு சொன்னா, செருபாபேல் என்கிற ஒரு தலைமையில ஒரு 50,000 யூதர்களை அவர் எருசலேமுக்கு, நீங்க உங்களுடைய சொந்த தேசத்துக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு. அப்ப அவங்க சொந்த தேசத்துக்கே வர்றாங்க. இப்ப இந்த செருபாபேலை குறித்து நீங்க வேதத்துல பார்க்கலாம். மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை எங்களுக்கு தெரியும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்று சொல்லி சகரியா, ஆகாய் தீர்க்கதரிசி அவங்க தேவ ஆலயத்தை கட்டி தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யன்னு சொல்லிட்டு பலப்படுத்தினாங்க. அந்த செருபாபேல் சோறுகிற பொழுதுதான் உன்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை பலப்படுத்தினாங்க. அப்ப அந்த பலத்தோடு கூட இந்த செருபாபேல் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய வேலை, ஆலயத்தை அவர் கட்டி முடிக்கிறார். அப்ப அது ஒரு கட்டமாக முடிந்து விட்டது. 2வது, ஆலயத்தை கட்டியிருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கையில், அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த ஜனங்கள் இன்னும் சோர்ந்துதான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவங்க இன்னும் உறுதிப்படல. ஏனென்று சொன்னால் அவங்க நீண்ட நாட்களாய் பாபிலோனிலே அடிமையும், பெருசிய ராஜ்யத்தின் கீழே அந்நிய தேசத்திலே அந்நிய வழிபாடுகள் பல காரியத்தினால அவங்க தேவனுடைய பக்தி வைராக்கியத்தை இழந்தவர்களாக அவங்க இருக்கிற பொழுது எஸ்ட்ரா என்கிற ஒரு மனுஷன் எழும்புறாரு. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, 2வது கட்டமாக இவர் அவர்களை ஆவிக்குரிய ரீதியில, அப்படின்னு சொன்னா ஆன்மீக ரீதியில இல்ல, நீங்க ஆண்டவரை தேடணும், நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும், நியாய பிரமாணத்தை எடுக்கிறாரு. அது போல ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்திலே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஏற்படுத்தி அதுக்குள்ள உங்களை நடத்தி கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை இந்த எஸ்ட்ரா ஏற்படுத்துறாரு. 2வது கட்டம். இந்த 3வது கட்டத்துல தான் எருசலேம்ல ஏற்கனவே வந்த யூதர்கள் சிலர் எங்க போறாங்கன்னு சொன்னா, அது
மேதியா பெர்சிய ராஜ்யத்துக்கு போறாங்க. இது முதலாவது நெகேமியா முதலாவது அதிகாரத்தில் உங்களுக்கு வாசிக்க முடியும். அப்ப எருசலேமிலிருந்து ஒரு ஜனம் அங்கே போனவனைக்கு பெர்சியாவில் வந்து யார் இருக்கா? ராஜாவுக்கு பானை பாத்திரக்காரன். அப்படின்னு சொல்ல முக்கியமான ஒரு காரியத்தில் ராஜா சாப்பிட்ற சாப்பாடு இவர் டேஸ்ட் பண்ணி தான் கொடுப்பார். அப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிற நெகேமியா எருசலேம்ல என்னுடைய ஊர்ல இருந்து என்னுடைய இனத்துல இருந்து சில கூட்டம் வந்திருக்கிறாங்க, போயிட்டு பார்ப்போம் நம்மளுடைய ஊர்ல என்னுடைய ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செய்தியை கேட்போன்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கிறாரு. அங்க போயிட்டு கேட்டா அவங்க வந்து சொன்னாங்க, நெகேமியா ஏன் கேட்கிறடா எங்களுடைய ஊருடைய நிலைமைய? அங்க எல்லாம் ஒருத்தன் ஜனங்கள் சந்தோஷமாவே இல்லை, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரியில்லை. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாம் மனம் உடைஞ்சிருக்கிறாங்க, எல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கிறாங்க. ஆலயம் கட்டப்பட்டிருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. அவங்க ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அலங்கம் கட்டப்படலை. இது இந்த செய்தியை கேட்ட உனக்கு அவனுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவன் மனம் உடைந்தவனாய் அவன் ஒரு இடத்திலே நின்று நீண்ட நாட்களாய் துக்கித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. நெகேமியா புஸ்தகத்தை வாசிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதை அறிஞ்சு கொள்ளும். நீண்ட நாட்கள் துக்கத்தோடும் மிகுந்த வேதனையோடு கூட அவன் இருக்கிறான். இருந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்றான். அதுக்கு பிறகு அந்த ராஜா இடத்துல போயிட்டு பேசுறான். அந்த ராஜா உடைய கண்களிலே ஆண்டவர் தயவை ஏற்படுத்துகிறார். அவன் கட்ட வருகிற பொழுது அநேக விதமான தடைகளுக்கு அவன் முகம் கொடுக்கிறான். அவன் ஒரு காரியத்தை நல்ல ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தோடு வேதனைப்பட்டான். ஆண்டவருக்குள்ளாய் ஜெபம் பண்ணினா அந்த ராஜாவுடைய கண்களிலே தயவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த தைரியத்தோடு என்னுடைய இனம் என்னுடைய ஜனத்தை நான் கட்டி எழுப்புவேன்ங்கிற எண்ணத்தோடு வருகிற பொழுது லேசான ஒரு காரியம் இல்லை. அதை கட்டி எழுப்ப இலகுவாக அவனை கட்டி எழுப்பிக் கொள்ள முடியல. என்ன செய்ய வேண்டியது இருந்தது? பெரிதான ஒரு போராட்டத்துக்குள்ளாய் அவன் போக வேண்டியதாக இருந்தது. அவன் மாத்திரமல்ல, அவன் ஒரு கூட்டத்தை எழுப்பி கொண்டு இருந்தாலும் அவன் பெரிதான ஒரு போராட்டத்துக்குள்ளாக அவன் போனான். அந்த போகிற பொழுதுதான் அவன் இந்த காரியத்தை அவன் சொல்லுகிறான். ஜனங்கள் எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மற்றும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்து ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலா இருந்தார்கள். அலங்கத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் ஆவலா இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல பலவிதமான எதிர்ப்புகளுக்கு நெகேமியா முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல தான் அவன் இந்த வார்த்தைகளை ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான். இப்ப இந்த சம்பவத்தை இந்த நாட்கள்ல வாழ்ற எங்களுக்கு எப்படி நாங்கள் ஒப்பிடுறது? அப்படியாப்பட்ட போராட்டத்தை எங்களுக்கு நாங்கள் எப்படி ஒப்பிடுறது? எங்களுக்கு வந்து சரீர பிரகாரமான ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறது குறைவு. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில அநேகமா ஆவிக்குரிய ரீதியான ஒரு போராட்டத்தை நாங்கள் கொடுக்கிறோம். எருசலேம் மக்கள் மறுசீரமைப்பு அடையாளம் மற்றும் விசுவாசத்தை குறித்து ஒரு சுவரை மீண்டும் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மீண்டும் கட்ட தொடங்கிய தருணத்தில் தான் எதிர்ப்பு வந்தது. சம்பலாத் அவர்களை கேலி செய்தார், தோப்பியா அவர்களை ஏளனம் செய்தார், எதிரே அவர்களுடன் சண்டையிட்ட கூடினார்கள். ஆனாலும் நெகேமியா எழுந்து நின்று கூறினார், பயப்படாதே, கர்த்தரை நினைத்து போராடு. மறுக அவர் தைரியப்படுத்துகிறாரு. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு அதை எப்படி நாங்கள் ஒப்பிடுவோம் என்று சொன்னால், அதே அழைப்பு இன்றும் எதிரொலிக்கிறது. அதே அழைப்பு இன்றும் எங்களுக்கு என்ன செய்யறது? எதிரொலிக்கிறது. ஆனால் பட்டயத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்றாரு. அன்னைக்கு நெகேமியா நீ பட்டயத்தை எடுத்து இந்த அலங்கத்தை கட்டிக்கொள்வதற்காக நீங்கள் போராட வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா இன்றைக்கு இந்த நாட்களிலே வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் எப்படியாப்பட்ட போராட்டம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ரீதிய போராட்டம் இருக்கிறது, சரீர ரீதியான போராட்டம் இல்லை. ஆனா பரிசுத்த பவுல் தீமோத்திக்கு சொல்ற பொழுது என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ விசுவாசத்தினாலே ஒரு போராட்டத்தை போராட வேண்டியது இருக்கிறது. உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீ போராட்ட வேண்டியது இருக்கிறது. இந்த போராட்டத்தை நாங்க செய்ய போறோம். இந்த போராட்டம் எங்களுக்கு இருக்குது. இது எங்களுக்கு ஒரு நாளும் மறுக்கவே முடியாது. அப்ப இந்த போராட்டத்தை குறித்ததான இந்த செய்தியை தான் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ள பார்த்துக்கிறீங்க, உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்க என்ன? அப்ப ரைட். 2வது, சபையாக இல்லாவிட்டால் ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்களும் நானும் அறியக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அதுதான் ஆன்மீக யதார்த்தம். அப்படின்னு சொன்னால் போராட்டம் உண்மையானது. நீங்க சொல்லாதீங்க, நான் ஆண்டவர் இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு எந்த ஒரு போராட்டமுமே இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை அழகா வாழ்ந்துட்டு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு வராது,
என்னோட கடந்த நாட்கள் நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் போராட்டத்தை குறித்து, கிறிஸ்தவனுக்கு போராட்டம் உண்டு. சிலருக்கு போராட்டம் ஒன்று இருக்குதா, அதை பெருசாக அவங்களுடைய இருதயத்தில் எடுத்துக்கொள்றது இல்லை, கணக்கு இல்லை, ஏனோ தானோ அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு போறது அப்படி இல்லை. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது போராட்டம் உண்டு. அதுதான் ஆன்மீக யதார்த்தம். ஆன்மீக யதார்த்தம்னு சொன்னால் ஆன்மீக நிலையிலே, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே போராட்டம் என்பது உண்டு. பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயமா போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. போராட்டம் இல்லாம எங்களுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கைய ஓட முடியாது. போராட வேணும், எங்களுக்கு போராட்டம் நிச்சயமா இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் மறந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நெகேமியாவின் போர் வெறும் கற்கள் மற்றும் செங்கலை பற்றியது அல்ல, அது ஒரு ஆன்மீக போரை பற்றியது. ஒளிக்கும் இருளுக்கும் நோக்கத்துக்கும் பயத்துக்கும் இடையிலான ஒரு போர். அப்ப இன்னைக்கு எங்களுக்கு எப்படி இருக்குது போர்? ஒளிக்கும் இருளுக்கும் நோக்கத்துக்கும் பயத்துக்கும் இடையிலான ஒரு போரை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த போருக்கும் இந்த போருக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த போர்ல கத்தியை தூக்குனாங்க, இந்த போர்ல கத்தியை தூக்க மாட்டோம். என்னத்தை தூக்க போறோம்? நாங்க தேவனுடைய வார்த்தையை தூக்க போறோம். தேவனுடைய வார்த்தையை தூக்குறதுல இன்னைக்கு நிறைய பேர் இந்த வேதத்தை தூக்கிக்கிட்டு இருக்காங்க, தலகாணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, எங்கேயும் போனா கொண்டு போறாங்க, அதை குறித்து நான் சொல்லலை. தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயம் என்கிற மிகுந்த வல்லமையான இடத்துக்கு நீங்க கொண்டுட்டு போகணும். நான் சொல்றது விளங்குது தானே? இருதயம் என்கிற இடத்துக்கு தேவனுடைய அப்படின்னு சொன்ன எதிரியை தோல்வி செய்ய பண்ணுகிற மிகுந்த வல்லமையான ஒரு ஆயுதத்தை, தேவனுடைய வார்த்தையை, ஆயுதம் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகுந்த வல்லமையான பலமுள்ள ஒரு இடத்துக்கு நீங்க கொண்டுட்டு போகணும். அதுதான் உங்களுடைய இருதயம். அப்ப இந்த இருதயத்தில இருந்து நீங்க போர் செய்தால்தான் என்ன செய்ய முடியும்னு சொன்னா, இந்த யுத்தத்தை நீங்க வெற்றி கொள்ள முடியும். இருளுக்கும் ஒளிக்கும் நோக்கத்துக்கும் பயத்துக்கும் இடையில் இருக்கிறதான நீங்க வெற்றி கொள்ளணும்னு சொன்னா நிச்சயமா ஆழமா உங்களுக்கு போகணும் தேவனுடைய வார்த்தை. இது நீங்க ஒரு நாளும் மறுக்க முடியாது. கட்டாயம் நாங்கள் இதுக்கு தான் போகணும். அப்போ முதலாவது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, போராட்டம் என்கிறது இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க போராட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு? அந்த சிஸ்டர் கையை இப்படி டக்குன்னு உயர்த்திட்டு ஐயோ அப்படின்ட்டு அப்படிதான் சொன்னாங்க. ஐயோ அப்படின்ட்டு கையை கீழே போட்டாங்க டக்குன்னு. இருக்கு பாஸ்டர், நிச்சயமா போராட்டம் இருக்கு, எங்களுக்கு யாருக்குமே மறுக்க முடியாது. போராட்டம் நிச்சயமா எங்களுக்கு இருக்குது. அப்ப முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு போராட்டம் இருக்கு என்று சொல்லி. சரியா? இதை நீங்க ஒரு நாளும் மறுக்கவே முடியாது. அப்ப பிசாசு எந்தெந்த ரீதியில எங்களுக்கு போராட்டத்தை கொண்டு வருவார்னு சொன்னா, இன்று நமக்கு இதுவே உண்மை. விசுவாசத்தின் ஒவ்வொரு மறுகட்டமைப்பையும் சாத்தான் எதிர்க்கிறான். அப்படின்னு சொன்னா விசுவாசத்தினால எந்தெந்த காரியத்தை நாங்க கட்ட நினைக்கிறோமோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறுக நான் சொல்றேன், விசுவாசத்தினால எந்தெந்த காரியத்தை நாங்க கட்ட நினைக்கிறோமோ அந்த கட்ட நினைக்கிற காரியத்துக்கு பிசாசானவன் எங்க இருந்து வர்றான்னு சொல்லி தெரியாது, ஆனா நிச்சயமா வருவான். அதை நீங்க மறந்துடாங்க. எங்க இருந்து எப்படி இருந்து வருவான்னு சொல்ல தெரியாது, ஆனா நிச்சயமா வருவான் அதை எதிர்க்கிறதுக்கு. ஏனென்று சொன்னால் நீங்க விசுவாசத்திலே கட்டுகிறது பிசாசுக்கு ஒரு நாளும் விருப்பமே இல்லை. விசுவாசத்தினால் ஒரு நாள் பிசாசனம் கட்ட விட மாட்டான். விசுவாசத்தில் இருந்து நீங்கள் தோல்வி அடைய வேண்டும் என்பதிலே பிசாசு எப்பயுமே குறியாக இருக்கிறான். அதனால நீங்க எந்தெந்த இடத்துல விசுவாச கட்ட நினைக்கிறீங்களோ இதை நீங்க சிந்திச்சு கொண்டு தான் நீங்க கட்ட நினைக்கணும். பிசாசு வருவான், பிசாசு எதிர்ப்பான், பிசாசு வருவான், பிசாசு எதிர்ப்பான் என்கிற அந்த காரியத்தை நீங்க வச்சுக்கொள்ளணும். அப்ப பிசாசு இந்த கட்டமைப்பு, விசுவாச கட்டமைப்பு நீங்க கொண்டு வருகிற பொழுது அவன் முதலாவது என்னத்தை கொண்டு வருவான்னு சொன்னா, ஒரு ஊக்கமே இருக்காது. எங்களுடைய வாழ்க்கையில் அதை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஊக்கமே இருக்கிறாது. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே இது பெரிதான ஒரு பிரச்சனையா இருக்குது. எந்த ஒரு விசுவாசத்தினாலும், உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு ஜெபம், ஒரு காரியங்கள் ஏதாச்சும் ஒன்று நல்ல உற்சாகமா, இப்ப ஜெபமெல்லாம் நல்லது தான், ஆண்டவரை தேடி போறோம், அதுக்குள்ள எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை கட்டப்படுது, எங்களுடைய இருதயங்கள் உருவாக்கப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை, அங்க பைபிள் ஸ்டடி, அந்த மாதிரி காரியங்கள், பிரசங்கம், அதெல்லாம் கேட்கறோன்னு எங்களுடைய வாழ்க்கை நல்லா என்ன செய்யுது, இருதயங்கள் நல்லா கட்டப்படுது, எங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நல்ல ஒரு எனர்ஜி ஒன்று எங்களுக்கு கிடைக்குது, எங்களுடைய சரீரம் வலிமையாக்கப்படுது, எங்களுடைய மனம் வலிமையாக்கப்படுது, போராடுறதுக்கு தேவையான எங்களுக்கு பலம் கிடைக்குது. ஆனா இதெல்லாம் பிசாசுக்கு தெரியும். அவன் தெரிஞ்சபடியினாலதான் முதல் நாள் இந்த மாதிரிக்கு ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசத்தை கட்டமைத்து எழுப்புகிற பொழுது அவனுக்கு முதல்ல உங்களை கொண்டு வருவான் ஒரு சோர்வு, ஒரு ஊக்கமின்மை.
கொண்டு வருவான். அதுக்கு பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில வந்து மன ரீதியில ஏதாகிலும் ஒரு பயத்தை அவன் கொண்டு வருவான். என்னமாச்சும் ஒரு பயம் ஒன்று கொண்டு வருவான். என்னமாச்சும் ஒரு பயத்தை ஒன்று கொண்டு வந்துடுவான். அப்ப அந்த பயத்தை கொண்டு வந்தவனுக்கு உங்களுக்கு அந்த விசுவாசத்தின் தைரியம் உங்களுக்கு இல்லாம போயிடும். அவன் உங்களை என்ன செய்வான், தைரியத்திலிருந்து விலத்தள்ள பார்ப்பான். ஒரு படி முன்னோக்கி செல்றதுக்கு விடம் கொடுக்க மாட்டான். எப்படியாச்சும் அதை விலத்தள்ள பார்ப்பான். அதுக்கு பிற்பாடு அவன் என்ன கொண்டு வரான்னு சொன்னா, அவனுக்கு நல்லாவே தெரியும், நீங்க விசுவாசத்தோடு இப்ப நல்ல ஊக்கத்தோடு பயமும் இல்லாம நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன் வந்தீங்கன்னு சொன்னா அவன் என்னத்தை தெரியுமா கொண்டு வருவான்? என்னத்தை கொண்டு வருவான் தெரியுமா? டக்குன்னு கொண்டு வருவான் பிரிவினைய. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னமாச்சும் ஒரு முட்டுதல் மோதலை கொண்டு வந்துடுவான். சின்ன ஒரு காரியமா இருக்கலாம், என்னமாச்சும் ஒரு சிறிய காரியத்திலும் கூட அவன் என்னத்தை கொண்டு வருவான்னு சொன்னா, என்னமாச்சும் அதை பெருசாக்கி, இதுதான் பாரு அவர் உன்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, அந்த பாஸ்டர் இப்படி செஞ்சுட்டாரு, அந்த விசுவாசி உன்னை இப்படி செஞ்சுட்டாரு, அதனால நீ என்ன செய், இது சரிப்பட்டு வராது, இந்த இடம் உனக்கு தகுதியான இடம் இல்லை, நீ பாட்டுக்கு பின்னோக்கி போ, இல்லாட்டி நீ வேற ஒரு இடத்துக்கு என்னமாச்சும் ஒரு காரியத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் பிரிவினையை கொண்டு வரலாம். இல்லாட்டி நாங்கள் இணைந்து செயல்கிற அந்த செயல்பாட்டை அவன் நிறுத்த நினைக்கலாம். இப்ப பிசாசானவன் இப்படியான காரியங்களை கொண்டுட்டு வரான். இப்ப இதெல்லாம் நான் சொல்றேன் என்னத்துக்காக நான் உங்களுக்கு சொல்றேன், போராட்டம் இருக்குது, கட்டாயம் போராட்டம் இருக்குது, சரியா? அப்ப இந்த இடத்துல மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். நெகேமியா அங்கு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப யுத்தங்கள் எல்லாம் இருக்குது, ஆக்கள் எல்லாம் போராட்டம் இருக்குது, அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஏன் போராட்டம் இருக்கு? எதிரி எப்பயுமே நின்று கொண்டு இருக்கிறான், எதிரி இந்த வேலையை அலங்கத்தை கட்டுறதுக்கு விட மாட்டேங்கிறான். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இந்த ஜனங்களும் என்ன செய்யறாங்க, சோர்ந்து போறாங்க. இப்ப எரோமியா சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா 12வது வசனத்துல எரோமியா சொல்றாரு, 10 தடவை வந்து சொன்னாங்களாம். 10 தடவை இந்த ஜனங்கள் வந்து சொல்றாங்க, இது எங்களுக்கு செய்ய முடியாது, இந்த அலங்கத்தை எங்களுக்கு கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது? எதிரி தொடர்ந்து என்னமாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப நெகேமியாவிட்டையும் இந்த காரியம் எலும்ப நெகேமியாவுக்கு செய்தி வருது. அது எத்தனை முறை வந்தாங்கன்னு சொல்றாரு? 10 முறை. 10 தடவை ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தின் கட்டமைப்பு, அந்த அலங்கத்தின் கட்டமைப்பை 10 முறை வருகிற பொழுது அவ என்ன செய்ய முடியல, தொடர்ந்து சோறு வருகிற போது ஜனங்கள் சோர்ந்துட்டாங்க. அதுக்கு பிற்பாடுதான் சொல்றாரு, பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு 17வது வசனத்துல சொல்றாரு, நீங்க ஆண்டவரை நினைச்சுக்கொள்ளுங்க, அதான் என்னுடைய தலையங்கும், ஆண்டவரை நினைச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு 17வது வசனத்துல அவர் சொல்றாரு, அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து, ஒத்த கையில வேலை நடக்குது. இப்ப அடுத்து மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள். ரைட், ஒத்த கையில வேலையும் மறு கையில ஆயுதமும், ஒத்த கையில வேலையும் மறு கையில ஆயுதத்தையும் தரிச்சுதான் அந்த வேலையை அவங்களுக்கு செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஏன் அந்த காரியத்தை ஒத்த கையில ஆயுதத்தை எதுக்காக வச்சிருந்தாங்க அவங்க? ஏன்னு சொன்னா, எதிரி ஆயத்தமா இருக்கலாம், எப்ப வேணும்னாலும் அவன் தாக்குவான். அதனால நாங்க பாட்டுக்கு வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா எதிரி வந்து என்ன செஞ்சிருவான், எங்களை தாக்கிட்டு போயிடுவான். அப்ப இந்த வேலையை எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, செய்து கொள்ள முடியாது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இலகுவான பிரயாணம் தான். ஆனா இந்த இலகுவான பிரயாணத்துக்குள்ளேயும் சில நேரத்தில் கடினமான சூழ்நிலைகள் வந்து தான் ஆகுது. அப்ப அந்த சூழ்நிலை வழுகிற பொழுது ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவனாய் மாறுவது அவசியம். இல்லாவிட்டால் ஆவியானவருடைய சத்தத்துக்கு, இல்லாட்டி தேவன் பேசுகிற சத்தத்துக்கு எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய காதுகளையும் நாங்கள் திருப்பி வைத்து இது கட்டாயம் அவசியமானது என்பதை நாங்கள் அவதானித்து கேட்க வேண்டியது மிக மிக அவசியமானதா இருக்கிறது. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர், இல்லாவிட்டால் தேவனுடைய வழிநடத்தல் தேவன் எங்களுக்கு தெளிவானதாக தருகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் நெகேமியாவின் எடுத்த ஒரு தீர்மானம், அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அந்த தீர்மானத்தை அவன் இப்படியா எடுப்பதற்கு எங்கிருந்து அவனுக்கு தைரியம் வந்தது? அவன் இந்த பிரச்சனை வந்தவுடனே, நீங்கள் பைபிளை வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட காரியங்கள் நடந்திருக்குது, என்ன செய்வேன் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையிலே அவனுக்கு தீர்மானம் எடுக்க, நடத்த, இந்த ஜனங்கள் இந்த காரியத்தை, இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க, இல்லாட்டி இந்த மதிலை கட்டி முடிக்க எப்படியாச்சும் கட்டி முடிக்கணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை, வலிமையான ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த ஜனங்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் அவனுக்கு பலத்தை கொடுத்தாரு. தெளிவான ஒரு பலத்தை கொடுத்தாரு. அதனாலதான் தைரியமா வந்து சொல்றான், இந்த காரியத்தை பார்க்கறேன்னு நீங்க யோசிச்சு பாருங்க.
அங்கு நிறைய பெரிய படைகள் வேற சூழ்ந்திருக்குது. சூழ்ந்திருக்கிற நேரம் ஜெருசலேமில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிகமான கோடிக்கணக்கான ஜனங்களும் இல்லை. இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருக்கிறது எண்ணிக்கையில் எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் எதிரிகள் வந்து எண்ண முடியாத அளவில் பலத்து இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இப்படியாப்பட்ட ஒரு தைரியம் கொள்வது எப்படி? சாதாரண ஒரு மனுஷன் இப்படியாப்பட்ட தைரியம் இவனுக்குள்ள எப்படி வந்தது? அவன் எடுத்த தீர்மானம் வந்து பார்க்கிறவங்களுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு மடத்தனமான ஒரு செயலாக இருக்கலாம். ஏன் அந்த செயலாக இருக்கலாம்? ஒத்த கையில ஆயுதத்தையும் ஒத்த கையிலையும் வேலை செய்யறோம்னு சொல்ற நேரம் எங்களுக்கு சில நேரம் சிரிப்பா இருக்கலாம். யுத்தத்துக்கு ஆட்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, எப்போ வந்து வேணாலும் அடிச்சுட்டு போகலாம். இவர் வந்து சொல்றாரு ஒத்த கையில கட்டையும் ஒத்த கையில ஆயுதத்தை பிடிக்கும்னு சொல்றான்னு சொல்லி சில நேரம் வந்து அந்த செய்தி, அவன் சொன்ன அந்த காரியம் ஜனங்களுக்கு ஒரு ஏளனமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தேவன் மேல் விசுவாசத்திலே நங்குரமிடப்பட்டபடியினாலே அவங்க ஆண்டவரை நினைத்து அவன் சொன்ன காரியத்திலே அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய கர்த்தரிலே எங்களுடைய விசுவாசம் எவ்வாறாக ஆழமாய் நங்குரமிடப்பட்டு இருக்கிறது அதை நீங்க யோசிச்சு பாருங்க. சும்மா எங்களுடைய விசுவாசம் ஆழமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஏதோ ஒரு காரியம், புதிதான ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த புதுசான காரியங்கள் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது. அது உங்களுக்குள்ள எனக்குள்ள தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இதை ஆண்டவர் இயேசுவை இல்லாவிட்டால் கடவுளை அறியாத ஜனத்துக்கிட்ட இப்படியாப்பட்ட ஒரு ஆழமான ஒரு ஆசீர்வாதமான உறுதியான ஒரு விசுவாசம் இல்லை. அதனால தான் பரிசுத்த பவுல் அடிக்கடி சொல்றேன்னு அவர் சொல்லுவாரு, நீங்க உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசப்படுத்தி வாழ்ந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு. சில நேரம் சீசர்கள் சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு போனவனுக்கு அந்த ஜனங்கள் இவங்கள கண்ட விஷயம் எப்படின்னு சொன்னா உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொல்லிதான் அவங்க கண்டாங்க. அப்படி என்று சொன்னால் எங்களுக்குள்ளாய் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அந்த காரியம் என்னவென்று சொன்னால் எதிரி இடத்திலிருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காரியம். சாதாரண ஒரு விஷயம் இல்ல. எதிரி இடத்திலிருந்து எங்களுக்கு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ற நேரத்துல வந்து எங்களுடைய நங்குரம் வந்து சரியா நாங்கள் ஆண்டவரத்துல இடப்பட்டு இல்லை. நான் சொல்றேன், ஆவிக்குரிய ரீதியிலையும் பிசாசு கிட்ட இருந்து எங்களுக்கு ஜெயிக்க முடியும். சரி, அப்ப முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னா, போராட்டம் என்கிறது இருக்குது. நாங்கள் போராடித்தான் ஆகணும். வேற செய்யறதுக்கு வழியே இல்லை. எந்த ஒரு விதத்திலையும் வழி இல்லை. போராட்டம் இருக்குது, போராடி தான் ஆகணும். அதனால நாங்கள் போராட போறோம். ரெண்டாவதாக, இப்ப இந்த முதலாவது நான் சொன்னேன், உங்களுக்கு போராட்டம் உண்டு. இதுதான் ஆன்மீக யதார்த்தம். சரி, ஆன்மீக உண்மைன்னு சொன்னா என்னன்னு சொன்னா போராட்டம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்குது. அதை நீங்க மறந்து விடக்கூடாது, அதை அடைச்சுக்கோங்க. ரெண்டாவது, நெகேமியா அந்த இடத்துல சொல்றாரு, அதே 14வது வசனத்துல சொல்றாரு, வாசிக்க தேவையில்ல. 14வது வசனத்துல அவர் சொல்றாரு எப்படி இந்த போராட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த போராட்டத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, போராட்டத்தின் போது கர்த்தரை நினைவில் வையுங்கள். அவர் சொல்றார், போராட்டத்தின் போது கர்த்தரை நினைவில் வையுங்கள் என்று சொல்லி 14வது வசனத்துல சொல்றாரு. அப்புறம் நினைவில் வையுங்கள் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில சந்தர்ப்பத்தில் சில போராட்டங்கள் வருகிற பொழுது நாங்கள் அநேக விதத்திலே நாங்கள் சோர்ந்து போறோம். போராட்டத்துக்கு வந்து எங்களுக்கு அந்த போராட்டம் வருகிற பொழுது எங்களுடைய விசுவாசம் வந்து பலவீனம் அடையுது. போராட்டம் பெருசா தெரியுது எங்களுக்கு. இது எங்களுடைய வாழ்க்கையில அநேகமா நடக்குது. ஆனா இந்த இடத்துல இந்த போராட்டத்தின் போது நெகேமியா என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க எப்படியாப்பட்டவரை பார்க்கணுமா? அந்த வசனத்துல பாருங்க, பயங்கரமானவரும் பெரியவருமா இருக்கிற கர்த்தரை நினைவில் கொள்ளுங்க. அதான் அவர் சொல்றாரு. உங்களுடைய போராட்டத்தின் போது நீங்க உங்களுடைய கடவுளை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சில சந்தர்ப்பத்திலே போராட்டம் வருகிற பொழுது நாங்கள் கடவுளை பார்க்கறது குறைவு. நாங்க என்னத்தை பார்க்கிறோம்? அதிகமா எங்களுடைய சூழ்நிலையை தான் நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய சூழ்நிலை தான் எங்களுக்கு பெருசா தெரியுது. ஆனா கடவுளை பார்க்கறது நாங்கள் குறைவு. ஆனா நெகேமியா சொல்லுகிறார், இல்ல, நீங்கள் இந்த போராட்டத்தின் மத்தியிலேயோ உங்களுடைய கடவுள் எப்படியாப்பட்டவர் என்பதை நீங்க நினைவு கூறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க இந்த நாட்களிலே என்ன வித போராட்டத்தில் நீங்க போறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்கு தெரியும் நல்லா. ஆனா நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புறேன்,
போராட்டத்தின் போது உங்களுடைய சூழ்நிலையை பார்க்க வேணாம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், போராட்டத்தின் பொழுது உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஒரு நாளும் சூழ்நிலையை விட பெரியவராக இருக்கிற கர்த்தரை பாருங்க. ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை பாருங்க. அதுதான் நெகேமியா சிம்பிளான ஒரு காரியத்தை வந்து சொன்னாரு. போராட்டம் பெருசு, சூழ்நிலை ரொம்ப மோசம், ஆனா சிம்பிளா வந்து சாதாரண ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறாரு. இது ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு தொப்பியா சம்பலாத்துக்கு வந்து கேலி கூத்தாக இருந்துச்சு இவங்க செய்யற காரியம். அவர் சொல்றாரு, இவங்க கட்டுற மதில்ல நரிவுன்னு ஏறி போனுச்சுன்னு சொன்னா இடிஞ்சு விழுந்துரும். நரிவுன்னு ஏறி போனா அந்த அளவுக்கு இந்த மனுஷனை வந்து கேவலப்படுத்துறாங்க, ஏளனம் பண்றாங்க. ஆனா இந்த ஏளனமான ஒரு மனுஷன், இந்த ஏளனமான யூதர்கள், இந்த அற்பமான யூதர்கள், சில என்ன நம்மள சொல்லலாம், இந்த கொஞ்சம் கிறிஸ்தவ ஜனங்கள் இவங்க போயிட்டு என்ன அதை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து யாருன்னு சொல்லி இவங்க தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்க? நீ கடவுளை நினை, உன்னைய விட, உன்னுடைய பலத்தை விட, உன்னுடைய ஞானத்தை விட, உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன சொல்ல, உனக்கு என்னென்ன முடியுமோ அதை விட உன்னோடு இருக்கிறவர், நீ வழிபடுகிறவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. மகா பெரியவர், சாதாரணமானவர், அவர் மகா பெரியவர். இன்னொன்னு பக்கத்து சொல்றாரு, பயங்கரமானவர். அந்த நாட்களிலே இந்த தேவனை கண்டு உலகத்தில் இருக்கிற பிற வழிபாடு, பிற ராஜ்யங்கள் எல்லாம் இந்த தேவனான்னு சொல்லி பயந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தேவன், மகா பெரிய தேவன், பயங்கரமான ஒரு தேவன். இந்த தேவனை நீங்கள் நினைத்து பயப்படாம போராடுங்க. எதுக்காக போராட சொல்றாரு? எதுக்காக போராட சொல்றாருன்னு சொல்லி நான் பின்னுக்கு நான் கதைப்பேன், சரியா? அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுல இன்னொரு வார்த்தையை அவர் சொல்றாரு, பயப்படாது. பயப்படாது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலை பொழுதுல நீங்க என்ன போராட்டத்தோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியாது. நீங்க போராட்டத்தோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துக்கு இந்த வார்த்தையை கொண்டுட்டு வராரு. என்ன கொண்டு வராரு தெரியுமா? மகனே, மகளே, உன்னுடைய சூழ்நிலையை நீ பார்க்காத. ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு, நீ என்னை நினைத்துக்கொள். ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு, பயப்படாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. பயப்படாத என்கிற வார்த்தை 365 தடவை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் பயப்படாத. நினைவுபடுத்துங்கள் என்று சொல்ற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நான் பின்னுக்கு வாசிப்பேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் முக்கியமான ஒரு காரியத்தை நினைவுபடுத்துவோம். என்னத்தை நினைவுபடுத்துவோம்? முதலாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிலர் வந்து நினைவுபடுத்த கூறிட்டு போவாங்க, ஆண்டவருடைய அப்பமும் ஆண்டவருடைய இரத்தமும், இதை நினைவு கூறுவோம். இதுல எல்லாம் சும்மா சொல்லலை வேதத்துல. இதுல மிகுந்த வல்லமைகள் இருக்குது, மிகுந்த வல்லமை இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த வல்லமை இருக்குது. அதனாலதான் இது அதிகமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்ப மறுக்க நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. அந்த நாளில் அவங்க சூழ்நிலையை பார்க்கல. அந்த சூழ்நிலையை பார்க்காமல் நீங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நெகேமியா அந்த இடத்துல அவர் கொள்றாரு. இந்த இடத்துல நான் சில காரியத்தை இந்த இடத்துல இந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. நெகேமியா சண்டை என்று சொல்வதற்கு முன்பு அவர் நினைவில் வையுங்கள் என்றார். அவர் ஒரு சண்டை போடுங்க, ரைட், யுத்தம் பண்ணுங்க என்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் என்னத்தை, எப்படி யுத்தம் பண்றதுக்கு முன்னுக்கு நீங்க என்னத்தை வச்சுக்கொள்ளணும்? கடவுளை நினைவுல வச்சுக்கொள்ளணும்னு சொல்லிதான் அந்த ஜனத்துக்கு அவர் சொல்ல வராரு. அப்ப இதுல இருந்து நான் இந்த வார்த்தையை நான் தியானிக்கிற பொழுது இந்த காரியத்தை நான் எடுத்தேன். விசுவாசம் செயலிலிருந்து அல்ல அப்படின்னு சொன்ன, விசுவாசம் வந்து ஒரு காரியத்தை செஞ்சாதான் வரணும்ட்டு அல்ல, நினைவிலிருந்து தொடங்கணும். விளங்குதை நான் சொல்றது? விசுவாசம் என்பது ஒரு செயலிலிருந்து வருகிறதை பார்க்கலாம், உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில நினைவிலிருந்து அந்த விசுவாசம் தொடங்கணும். அதை நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, நாங்கள் செயலில் செஞ்ச உள்ளுக்கு வலிமை இல்லாமல் வெளியில செஞ்ச சில நேரம் செயலற்றுவோம், பலவீனப்பற்றுவோம். ஆனா உள்ளுக்கு இருந்தே அந்த விசுவாச நினைவு எங்களுக்கு வருகிற பொழுது அந்த செயலும் எப்படியா போகும்? மிகுந்த வல்லமையுள்ளதா தான் போகும் அது. அப்ப அதனால தான் நெகேமியா அந்த இடத்துல சொல்றாரு, நினைவில் வையுங்கள். அப்ப இதுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு முன்பதாக உங்களுடைய விசுவாசத்தை உள்ளான வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல வர்றார். ரெண்டாவது, அவர் யார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. அதே வசனத்துல 14 வசனத்துல தான் நான் தியானிக்கிறேன், அதை தான் நான் வச்சிருக்கேன். அதை வாசிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அவர் யார் என்பதை நினைவில் வையுங்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. எப்படியாப்பட்டவர்? பெரியவரும் மற்றும் அற்புதமானவருமாய் இருக்கிறார் கர்த்தர். அவரை நீங்க யார் என்பதை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா அறிஞ்சு கொள்ளுங்க. ஃபாதர் பெக்மன்ஸ் படிச்சிருப்பாரு, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் உன்னிடத்துல கிட்டி சேரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு படிச்சிருப்பாரு. சின்ன அழகான பாடுகள் இருக்குது, ஆண்டவரை நெருங்கி வாழ்றதுக்காக அழகான பாடல்கள் இருக்குது. அப்ப எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. ஆனா போராட்டத்தின் போதிலே எங்களுடைய சூழ்நிலையை பார்க்காம நாங்கள் கடவுளை பார்க்கணும். இந்த கடவுளை பார்க்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்?
முதல்ல ஒரு விசுவாசத்தை செயல்படுத்த முன்னுக்கு அந்த விசுவாசத்தை துவங்கினவர் அவர். அந்த துவங்கின காரியத்தை என்னுடைய இருதயத்துக்கு நான் கொண்டுட்டு போகணும். ரெண்டாவது, நான் அந்த பெரிய தேவனை குறித்து இன்னும் அதிகமாய் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு செய்கிற பொழுது மூன்றாவது ஒரு காரியம் நடக்குது. பயம் தன்னுடைய பிடியை இழக்கிறது. நான் சொல்றது விளங்குதானே உங்களுக்கு? இந்த ரெண்டு காரியம், ஒன்று விசுவாசத்தை உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் செயலில் காட்டுற பொழுது, ரெண்டாவது அந்த தேவன் எப்படியா பட்டவர் என்பதை நீங்கள் ஆணித்தரமாய் 100% இந்த தேவன் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு அறிவு, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவர் மேல வந்தவனுக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எப்படியாப்பட்ட பயம் வந்தாலும் அந்த பயம் என்ன செய்யுது? அந்த பயம் அதனுடைய பிடியை இழக்கிறது. ஏனென்று சொன்னால் பயத்தை விட நீங்க வலிமையானவராக இருக்கிறீங்க. உங்களுடைய விசுவாசம் வலிமையானது, உங்களுடைய அறிவு, கடவுள் மேல வச்சிருக்கிற உங்களுடைய நம்பிக்கை வலிமையானதா இருக்கிறபடினாலே அந்த பயத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க எங்க கட்டப்படுறீங்க? உங்களுடைய சரீரம் பலவீனதா இருக்கலாம். 90 வயசாச்சு, இதுக்கு பிற்பாடு போயிட்டு நான் எந்த கத்தியை பிடிச்சி யுத்தம் பண்ண போறேன், இதுக்கு பிற்பாடு என்ன செய்ய போறேன், அதை குறித்து நான் பேசலை. நான் சொல்றேன் உங்களுடைய மனது, உங்களுடைய இருதயம் என்கிற வலிமையை குறித்து நான் பேசுறேன். ஏனென்று சொன்னால் பிசாசானவன் அநேக சந்தர்ப்பத்தில் வெளித்தோட்டத்திலே கொண்டு வருகிற போராட்டங்களை பார்க்கலாம் உள்ளான ரீதியில தான் அதிகமான போராட்டங்களை கொண்டு வருவான். அந்த உள்ளான ரீதியில நீங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் சரீரத்தை நல்ல என்னமாச்சு போட்டு நல்ல புஷ்டியாக்கி வச்சு சரி வராது. உங்களுடைய மனதையும் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய எண்ணங்களையுமே நல்ல புஷ்டி உள்ளதாக, ஆரோக்கியம் உள்ளதாக, வலிமை உள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காரியத்தை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது. இதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன் இந்த பயம் தன்னுடைய பிடியை எடுக்கிறது? நான் உதாரணத்துக்கு நாங்கள் இருக்கிற அந்த போலவத்து வீட்டில் இருந்து எலினா என்ற மகளை நான் என்ன செய்வேன்னு சொன்னால், அவள் சொல்ற, அவள் பாத்ரூம் போகணும்னு சொன்னால் சில சந்தருக்கு அவள் கொமட்டு வச்சிருக்க இடத்துக்கு போக மாட்டான். அவள் சொல்லுவா அப்பா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட கையை பிடிச்சவனைக்கு அவள் சொல்லுவா இப்போ எனக்கு பயம் இல்லை, இப்போ எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவா. அப்போ பயப்படாமல் போவா. அதுக்குள்ளே அவள் டக்குன்னு வந்துடுவா, பயம் இல்லாமல் அவள் வந்துடுவா. அப்போ இது என்னத்தை குறிக்குது? அவக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? தனியாக போகிறனர் பயம்ன்றா, ஆனால் என்கிட்ட கையை பிடிச்சவனைக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ அவகிட்ட இருந்து வர தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? நான் பிடிச்சிருக்கிறது யாருன்னு சொல்லி நான் உணர்ந்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன வராது? எனக்கு என்ன வராது? பயம் வராது. அப்போ நீங்கள் பிடிச்சிருக்கிறது யாரு? உங்களுக்கு பிடிச்சிருக்கவர் யாரு? பரிசுத்த பவுல் சொல்றார், இப்படி சொல்றார், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ளா இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுவோமா? உலகத்திற்குள்ளா இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ளாய், எனக்குள்ளாய் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். சரித்திரத்தை 2ஆய் மாற்றினவர். அப்ப அவர் இப்படி இருக்கிற போல எந்த மகளை என்னோட்டு கையை பிடிச்சுக்கிட்டே அவளுக்கு பயம் இல்லைன்னு சொன்னா, மகா பெரியவர், பயங்கரமானவர், அவரை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் என்னத்துக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. என்னத்துக்கு பயப்படணும்? என்னத்துக்கு பயப்படணும்? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் மருக அந்த வார்த்தை உங்களுக்கு இதயத்தை கொண்டு வராரு. சூழ்நிலையை பார்க்காதே, பயப்படாதே, தைரியமாயிரு. உன்னுடைய தேவன் மகா பெரிய ஒரு தேவனாயிருக்கிறார். உன்னுடைய தேவன் தகப்பனாயிருக்கிறார். உங்களுடைய கையை பிடிச்சிருக்கிறது யாருன்னு சொல்லி பாருங்க. நீங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டாலும் அவர் உங்களை விட மாட்டாரு. அல்லேலூயா. அவர் நிச்சயமா விட மாட்டாரு. அதை நீங்க மறந்து போவா. மூன்றாவது, சீக்கிரமாய் நான் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு தெரியாது இந்த 3 காரியத்தை பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் போகும் சார், ஆனால் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ரைட். போராட்டம். 3வது ஸ்லைட். போராடுங்கள். சரியா? போராடுங்கள் என்று சொல்லியிருக்குது. நெகேமியா அந்த 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எப்படி சொல்கிறான்னு சொன்னால், உங்களுடைய மகனுக்காக, மகளுக்காக, குடும்பத்துக்காக, இனத்துக்காக, தேசத்துக்காக நீங்க போராட வேணும் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப முதலாவது உங்கள் குடும்பங்களுக்காக நீங்க போராடணும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல உங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்க போராடணும். தகப்பன்மார் இருந்தா தகப்பன்மார் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பங்களுக்காய் நீங்கள் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை போராட வேண்டும். தாய்மார் இருந்தா தாய்மார் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்துக்காய் நீங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்கள் போராட வேண்டும். நீங்கள் போராடிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் போராட்டம் உண்மை. எதோட நீங்க போராடணும்?
வானம் மண்டலத்திலே கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்திலே அந்த போராட்டத்தில் வருகிற அந்த எதிராளி எங்க தாக்க நினைப்பான்? அநேக சந்தர்ப்பத்துல உங்களுடைய குடும்பத்தை தான் தாக்க நினைப்பான். அப்ப அதனால உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போராட வேண்டியதா இருக்கிறது. அந்த போராட்டத்தை நீங்கள் ஒருபோதும் விட்டு விடாதீங்க. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு தகப்பன் தினந்தோறும் தன்னுடைய பிள்ளைகள் தூங்குற இடத்துக்கு போயிட்டு அந்த கட்டிலுக்கு அடியில் உட்காந்து கொள்வாராம். தினந்தோறும் ஒவ்வொரு இரவுலையும் போவாராம். நல்லா தூங்குற ஒரு தகப்பன் போயிட்டு கட்டிலுக்கு அடியில் உட்காந்து அவர் போயிட்டு கட்டிலுக்கு அடியில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாராம் அந்த தகப்பன். அப்ப இதை தெரியாதவங்க அந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு சகோதரன் வந்திருக்கிற பொழுது அந்த வீட்டில் இருக்க இன்னொருத்தர் கேட்டாங்களா, எதுக்காக தினமும் இந்த அப்பா இவர் அந்த இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாராம், நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. எதுக்காக போராடுறீங்க? இப்போ வருகிற உலகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அவங்கள என்னுடைய கண் பார்வையிலேயே எனக்கு வச்சிருக்கவே அவங்கள முடியாது. அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் கடவுளோடு போயிட்டு ஜெபத்தினால என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய பிள்ளைக்காக நான் ஜெபம் என்கிற ஆயுதத்தை எடுத்து போராடி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தகப்பன் சொன்னாராம். இன்னைக்கு எத்தனை தகப்பன்மார் தாய்மார் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் போராடி கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய குடும்பத்துக்காய் போராடுறீங்க. ஆவிக்குரிய யுத்தத்தை பிசாசான உங்களுடைய குடும்பத்தை தாக்க நினைக்கலாம். விளங்குதா? அதனால நீங்க போராட்டம் இருக்குது. நீங்க போராடுற பொழுது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் உங்களிடத்துல யார் இருக்கிறாருன்னு சொல்லி. அதை நீங்க ஒருபோதும் நீங்கள் மறந்து விட கூடவே கூடாது. 2வது அவர் சொல்றார், உங்கள் விசுவாசத்துக்காக நீங்க போராடணும். என்னத்துக்காக போராடணுமா? உங்களுடைய விசுவாசத்துக்காக நீங்கள் போராடணும். சரியா? பவுல் 1 தீமோத்தி 6:12 அங்க 4:7 அவர் சொல்றாரு, நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. அவரும் சொன்னாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் அப்படி என்று அவர் அடிக்கடி சொன்னாரு. அப்ப நீங்கள் விசுவாசத்துக்காய் போராட வேண்டியதா இருக்கிறது. விசுவாசம் என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க நல்ல சத்தியத்திலே நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க. நீங்கள் போகிற சத்தியம் சரியானது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படியாப்பட்ட நீங்கள் போகிற விசுவாசத்துக்கு விரோதமான பலவிதமான காரியங்கள் வருகிற நாட்களிலே வரலாம். சத்தியத்திலிருந்து உங்களை புரட்டலாம். உங்களுடைய விசுவாசத்தின் பிரயாணத்தை திசை மாற செய்யலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய விசுவாசம் எப்படியாப்பட்டது என்பதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நான் பேசுகிற விசுவாசம் நான் இப்போ போராட சொல்ற விசுவாசம் ரட்சிப்புக்குரிய விசுவாசத்தை குறித்து நான் சொல்லலை. ரட்சிப்பு எங்களுக்கு என்ன போராடி எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி கிடைக்குது? அது தேவனுடைய ஈவு, அது கிருபையினால் கிடைக்கிற ஒரு ரட்சிப்பு. நான் சொல்றேன், அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நீங்கள் போராட வேண்டும். அதை குறித்து தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அப்ப அது பரிசுத்த பவுல் அடிக்கடி நிறைய உதாரணங்களோட அதை குறித்து அங்க பேசுவாரு. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பிழையான போதனைகள் பயங்கரமாய் வந்து கொண்டிருக்கிறது. பிழையான போதனைகள் அதுவும் அதி சீக்கிரமாய் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். எது சரி எது பிழை, என்னுடைய விசுவாசம் என்ன என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் உங்களுடைய விசுவாசத்தை உறுதியாய் நீங்கள் பிடித்துக் கொள்வது அவசியம் உள்ளதா இருக்கிறது. அதை நீங்க ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு பிரசங்கர் எப்படி சொல்றார், உங்கள் கிறிஸ்தவ நடைபாதையில் உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்றால் நீங்கள் தவறான திசையில் தான் நடக்கிறீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்கேயாச்சும் என்னமாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லி தான் அவர் சொல்ல வர்றாரு. சில நேரம் இந்த விசுவாசத்துக்கு எதிராக கூட பிரச்சனை வரலாம், சத்தியத்துக்கு முரணான கூட பிரச்சனை வரலாம். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, பிரச்சனைகள் இருக்கும், ஆனா நீங்க போகிற விசுவாசத்தை நீங்க உறுதியா வச்சுக்கொள்ளணும். நீங்க என்னத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்கிறதுல நீங்க நிச்சயமாய் நல்ல உறுதியோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். என்னவென்று சொன்னால், கடைசி ஒரு காரியம்தான், கிறிஸ்துவை போல போராடுங்கள். நாங்கள் எப்படி போராடணுமா? கிறிஸ்துவை போல நாங்கள் போராட வேண்டும். நெகேமியா எருசலேமின் சுவரை மீண்டும் கட்டினார். கிறிஸ்து கடவுளும் சரியா கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து மனிதனுக்கும் இடையிலான உடைந்த சுவரை மீண்டும் கட்டினார். கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சாரு? நெகேமியா செஞ்சது ஒரு சாதாரணமான ஒரு வேலை. ஒரு மதிலை போயிட்டு அவன் கட்டினான். அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், அந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுமலர்ச்சி வரணும்னு சொல்லி கட்டினா. அவருடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி கட்டினா. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட ஒரு சுவரை கட்டினாரு? கடவுளுக்கும் எனக்கும் இருந்த பிளவு, நாங்க பிளவுபட்டவங்களா இருந்தோம். ஆனால் இவர் என்ன செய்யறாரு? அந்த பிளவை நீக்கிவிட்டு எனக்காய் சிலுவை என்கிற ஒரு சுவரை கட்டி மறுபடியும் என்னை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இணைக்கிறாரு.
ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் இணைத்தாரு. அதுதான் அவர் சிலுவையிலே அவர் கட்டினது. நீங்க சொன்ன கடைசியை மட்டும் அவர் போராடினார். பிசாசானவன் எத்தனையோ முறையில் வந்து சிலுவையிலிருந்து அவருடைய விசுவாசத்திலிருந்து விலகிறதுக்கு பல காரியங்களை செஞ்சான். கூடையே இருந்து உங்களை வச்சு செயல்பட்டான். ஆனா ஆண்டவர் விட்டு கொடுக்கல. பேதுருவை பத்தி என்ன சொன்னார்? பிசாசே என்று சொல்லி விரட்டினார். அப்பாலே போ சாத்தானே, வேற எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல, அப்பாலே போ சாத்தானேன்னு தான் சொன்னாரு. கூடையே இருந்தவனை பார்த்தோம். ஏன் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் இந்த போராட்டம் கண்ணுக்கு தெரியாத ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை நான் வெற்றி பெற்றாதான் ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலை. ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலை. நான் வெற்றி பெற்றாதான் ஜனங்கள் கடவுளோடு மறுபடி இணைய முடியும், கடவுளோடு இணைந்து அவங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும் என்பதற்காகவே அவர் நிறைய காரியங்களிலே அவர் போராடினார். கடைசியாக நான் சொல்லுகிறேன், அங்கு நெகேமியா 4:14 நினைவு கூறுங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. எங்களுக்கு தெரியும், லூக்கா 22:19 நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இது உங்களுக்காய் பிக்கப்படுகிற சரீரம், இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி. அப்ப இதை எதற்காக நினைவு கூற சொன்னார்? இந்த ரட்சிப்பு இது கடவுளினால் கொடுக்கப்பட்டது. இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து நாங்கள் சாத்தானோடு போராட வேண்டும். இதை நாங்கள் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு போராட்டம் இல்லை, இதை மறந்து எங்களுக்கு போராட முடியாது. எப்பொழுதுமே இந்த ஆவிக்குரிய போராட்டம் நான் போராடுகிற பொழுதெல்லாம் அந்த சிலுவை எனக்கு முன்னுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அவர் செஞ்ச ஒரு காரியம் நினைவு வந்துகிட்டே இருக்கணும். இதை நான் மறக்கவே கூடாது, ஒவ்வொரு நாளும் மறக்கக்கூடாது. அதை நான் தொடர்ந்து நான் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் 2:12 சொல்றார், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்றாரு. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன செய்யணுமா? பிரயாசப்பட வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அங்க பிலிப்பு அந்த இடத்துல சொல்றார். இந்த இடத்துல நாங்கள் செயல்படுகிற அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் நாங்கள் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணும், அதை குறித்து நான் சொல்லவில்லை. உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்றிக் கொள்ள பிசாசான பல காரியங்களை அப்படின்னு சொன்ன சிலுவைக்கு விரோதமாய், உங்களுடைய ரட்சிப்புக்கு விரோதமாய் பலவிதமான காரியங்களை கொண்டு வரலாம். அப்ப அந்த சூழ்நிலையில எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்கள் பிசாசோடு இருந்து நீங்கள் போராட வேண்டியவர்களா இருக்கிறீங்க. ஏனென்று சொன்னால் இந்த போராட்டத்துக்கு பிற்பாடு எங்களுக்கு வெற்றி ஒன்று காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. வெற்றி ஒன்று எங்களுக்கு காத்திருக்கிறது இந்த போராட்டத்துக்கு பின்பதாக. அதை குறித்து சொல்லுகிற பொழுது ஹெமி கர்மைக்கல் என்கிற ஒரு மிஷனர் இப்படியா சொல்றார், வெற்றிகளை கொண்டாட நமக்கு நித்தியம் இருக்கிறது, ஆனால் அவற்றை வெல்ல சூரியன் அஸ்தமானதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக தான் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப இதை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நித்தியத்தில் நாம் கிறிஸ்துவுடன் வெற்றியை கொண்டாடுவோம், ஆனால் அந்த நித்திய வெற்றிக்காக வாழ்ந்து போராட வேண்டிய நேரம் இப்போது, பூமியில் நம்முடைய வாழ்நாளில் மட்டுமே. அந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடணும்னு சொன்னா நீங்க எங்க போராடணுமா? நீங்க வாழுகிற இந்த வாழ்க்கையில நீங்க போராடிதான் நீங்கள் ஆக வேண்டும். அதை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, மறுக்கவே முடியாது. நாங்கள் யாவருமாய் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நின்று நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம். நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு போராட்டம் என்பது ஒரு ஆவிக்குரிய உண்மை. போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தின் பொழுது எங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் பார்க்க கூடாது, கர்த்தர் மேலே எங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த போராட்டத்தோடு எங்களுக்கு தனியாக போராட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவை போல நாங்கள் போராட வேண்டும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து எங்களை ஒருபோதும் தனியாக விடுகிறதே இல்லை. அவர் பூமியின் கடைசி பரியாந்தமும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். பிசாசான இடத்துல போராடக்கூடிய வலிமையை அவர் எங்களுக்கு தருகிறார். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் இந்த போராட்டத்திலே எங்களோடு கூட இணைந்திருக்கிறார். இயேசுவும் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன். அவர் கடவுளாய் திரியக தேவனாய் எங்களோடு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டும் போதுமா? இல்லை. மூன்றாவது, சபை இருக்கிறது இந்த போராட்டத்திலே உங்களுக்கு உதவி செய்ய. உங்களுக்கு பிசாசோடு போராட முடியவில்லையா? சபையிலே ஆவிக்குரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஆவிக்குரிய இருக்காங்க, சபை இருக்கிறது. அதிலே நீங்கள் இணைந்து கொண்டு இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் பெரிதான ஒரு வெற்றி எங்களுக்காய் காத்திருக்கிறது. அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், மகனே இந்த பூமியிலே நீங்கள் போராடிதான் ஆக வேண்டும். இந்த பூமியிலே உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், திடன் கொண்டு நீங்கள் போராட வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக எங்களுக்கு சொன்னாரு. ஆனால் பெரிதான ஒரு வெற்றியை வைத்திருக்கிறாரு. ஒரு பெரிதான வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் முதலாவது அந்த இலவசமாய் பெற்ற அந்த ரட்சிப்பை வைத்துக்கொண்டு மாத்திரம் அந்த வெற்றியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த ரட்சிப்பின் பிரயாசத்திலே நாங்கள் போராடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வேண்டும் பிசாசின் இடத்திலே. அந்த போராட்டத்திலே ஆண்டவர் இயேசு
உங்களை தனியாய் விட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுபோல சபையிலே நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதே மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவே உங்களுக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே.